மோகம் 20. இங்கு மித்ரன் மட்டும் தனியே வருவதைக் கண்டு, எங்கே மித்ரா மது என்றதும், வருவாமா என்று கூறிவிட்டு தன் அறைக்கு வேகமாகச் சென்றான். உள்ளுக்குள் மருகினான். எப்படி மது உன்னால அந்த வார்த்தை சொல்ல முடிஞ்சுது? என்னால அத கேட்க கூட முடியல. உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாத்தியா? ஏண்டி இப்படி பண்ணின? நான் உன்னை பாதிக்கலையா கொஞ்சம் கூட என்று சுவற்றில் கைகளால் குத்தினான். என்கிட்ட வந்துடுடி மது என்று மனதுக்குள் அவளிடம் கதறினான். பின்பு தன்னை சமன்படுத்தி கொண்டு, நீ எனக்கு வேணாம் போடி என்றவன் இதுவரை அவன் வாழ்விலும் செய்யாத தவறை செய்தான். ஆம், குடித்தால் அனைத்தையும் மறக்கலாம் என்று நினைத்து பாருக்கு சென்றான். இரவு 7 மணி போல மித்ரன் வீட்டை வந்தடைந்தனர் மூவரும். மதி அவர்களிடம், நான் போய்க்கிறேன் அண்ணா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்றதும் மதுவிடம், பார்த்துக்கோ மதி என்று விட்டு இருவரும் தங்கள் வீடு நோக்கி கிளம்பினர். வீட்டினுள்ளே வந்த மதியோ தன் அத்தை ஏதாவது கேட்பார் என்று பார்த்தால் அவர் எதுவும் கேட்காமல், மது சாப்பாடு எடுத்துட்டு போடா, நாங்க சாப்பிட்டோம், நீ உங்க ரூம்க்கு எடுத்துட்டு போ என்றதும், அத்தான் எதுவும் வீட்டுல சொல்லல போல என்று நினைத்து கொண்டு அவர் பின் சென்றாள். பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்களா மதி என்றதும், ஆ ஆமா அத்தை, இப்போ என்னை இங்க விட்டுட்டு தான் போறாங்க என்றதும், சரிடா, களைச்சு போய் தெரியிற, சாப்பாடு எடுத்துட்டு போய் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்றார். மது சாப்பாடு எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தாள். அத்தான் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கணும் என்று நினைத்து கொண்டே சென்றாள். அறையில் பார்த்தால் அவன் இல்லை. எங்க போனாங்க இந்த அத்தான் என்று தேடினாள். அவன் பால்கனியில் ஊஞ்சலில் படுத்திருக்கவும், இங்கதான் இருக்காங்க என்று அவன் முன் மண்டியிட்டு, அத்தான் என்று அழைத்தாள். அவன் மூடிய கண்கள் திறக்கவே இல்லை. அத்தான் என்று தோளை தொட்டு உலுக்கினாள். உடனே திரும்பி படுத்து கொண்டான். சாரி அத்தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு லூசு, எதையும் சரியா தெரிஞ்சுக்காம பேசிட்டேன், என் பக்கம் திரும்புங்க அத்தான். அவள் சொல்லியும் அவன் திரும்பவில்லை என்று மறுபக்கம் வரவும் எழுந்து அறையின் உள்ளே சென்றான். பேசவே மாட்றாங்க என்று நினைத்தவளை, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று மனசாட்சி குரல் கொடுத்தது. அவன் பின்னே சென்றவள் அவன் மெத்தையில் படுத்திருக்கவும், அவனை நெருங்கி படுத்தவள், அவன் நெஞ்சில் முகம் புதைத்தவள் உடனே முகத்தை எடுத்தாள். அவனை கோபத்துடன் பார்த்தவள் அவன் மேலேறி உட்கார்ந்து அவன் முடியை கொத்தாக பிடித்து ஆட்டி, இது எத்தனை நாளா நடக்குது என்று கத்தினாள். அவன் அதுக்கும் கண்களை திறக்காமல் சண்டித்தனம் செய்தான். அவன் இன்னும் கண் விழிக்கவில்லை என்கவும் கோபம் கொண்டவள், டேய் எழுந்துடா தடியா, குடிச்சிருக்கியா நீ என்றதும் அவளை புரட்டி போட்டவன் எழுந்து நின்றான். அவன் கண்கள் சிரித்தனவோ. அவன் தள்ளி விட்டு எழுந்ததில் தன்னை சமாளித்து கொண்டு எழுந்து, குடிச்சிருக்கியாடா, எவ்வளோ தைரியம் இருந்தா குடிப்ப, எரும மாடுமா போல வளர்ந்திருக்க, குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது என்று அவன் முடியை பிடிக்க போனாள். அவளிடம் இருந்து தள்ளி நின்றவன், என் இஷ்டம், நான் குடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ யார் அதை கேட்க என்றதும் வந்ததே கோபம் அவளுக்கு. நான் யாரு நான் கேட்ட? ஏன் தாலி கட்டின உனக்கு தெரியாதா நான் யாருன்னு? எனக்கு முத்தம் கொடுக்கறேன்னு கடிச்சு வச்சியே, அப்போ தெரியலையா நான் யாருன்னு? ஏண்டா குடிச்ச என்று கோபத்தில் அவனிடத்தில் எகிறினாள். அவளை சுவாரஸ்யமாக பார்த்தவன், எனக்கு மனசு முழுக்க கவலை, அதனால குடிச்சேன் என்றான் தெனாவட்டாக. உனக்கு என்னடா கவலை என்று கேட்டதும், வாடி வா என்று மனதிற்குள் நினைத்தவன், என் பொண்டாட்டி என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அந்த கவலை தான், அதான் எல்லாத்தையும் மறக்கணும்னு பாருக்கு போனேன். ஆனா என் பொண்டாட்டி என்னை விட்டு போனாலும் என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா, அதனால கொஞ்சம் சந்தோஷம், அதுக்கும் சேர்த்து தான் குடிச்சேன் என்று அவன் கூறியதும் எங்கிருந்துதான் அவ்வளவு சக்தி வந்ததோ அவனை மெத்தையில் தள்ளி அவன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் தலைமுடியை கொத்தாக பற்றியவள், ஏண்டா தடியா, நான் கூட நம்ம புருஷன் மனசை புரிஞ்சுக்காம தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டேன்னு உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு வந்தா, நீ நல்லா சந்தோஷமா குடிச்சிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கியா? ஏன் நான் வரமாட்டேன்னு சொன்னப்போ அடிச்சல்ல, அப்படியே 2 அறை சேர்த்து அறை கொடுத்துக்கிட்டு வருவதற்கு என்ன என்று அவனை பட் பட்டென்று கன்னத்தில் அடித்தாள். சிறிது நேரம்
பொறுத்தவன் அவள் கழுத்தினூடாக தன் கையை கொண்டு சென்று அவளை இழுத்து அவள் இதழில் தன் இதழை ஆழ புதைத்து கொண்டான். அப்புறம் என்ன நடந்திருக்கும்? அவன் திடீரென்று இழுக்கவும் தடுமாறியவள் எழும் முன்னே தன் இதழை பதித்திருந்தான். அவன் அவனிடமிருந்து அவள் விலக நினைத்தவளை இறுக்கி அணைத்து அவள் இதழில் மூழ்கினான். அவளும் சிறிது நேரத்தில் அந்த முத்தத்தில் தன்னை மறந்து ஆழ்ந்து அதை அனுபவித்தாள். இருவருக்கும் மூச்சுவிட சிரமமாக இருக்கவும் தான் பிரிந்தார்கள். மதி அவன் நெஞ்சில் படுத்துக்கொண்டு மூச்சு வாங்கியவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, நீங்க குடிக்கலையா அத்தான் என்று கேட்டதும் சிரித்தான். அத்தான் சொல்லுங்க என்றவளை புரட்டி கீழே தள்ளியவன் அவளிடம் எதுவும் பேசாமல் அவள் மீது படர்ந்து முந்தானை விலக்கினான். அவன் கையை பிடித்து தடுத்தவள் அத்தான் என்று ஏதோ கேட்க வந்தவளை தன் இதழ் கொண்டு தடுத்து அவள் உடையை களைந்தான். அவன் இப்பொழுது சொல்ல மாட்டான் என்று தெரிந்ததும் தானே அவனுக்கு உதவினாள். அவள் மார்பில் முட்டி திராட்சையை இழுத்து கடிக்கவும், அத்தான் வலிக்குது, ப்ளீஸ் விடுங்க என்று அவள் கத்தவும், வலிக்கட்டும், எனக்கும் இப்படித்தான் வலிச்சது என்று கூறவும் சிரித்தவள் இப்படியா என்று திரும்ப சிரிக்கவும், சிரிக்காதேடி என்று அழுத்தமாக இழுத்து உரியவும் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நீ எப்படிடி என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லுவ? உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என்றவன் அவள் உடம்பு முழுக்க கடித்து நாவால் வருடி அவளை துடிக்க வைத்தான். அவன் ஒவ்வொரு வருடலுக்கும் அணத்தி தன்னோடு அவளை இறுக்கிக் கொண்டாள். ஆழி பேரலையாய் எழுந்த மோகத்தில் முக்கிழித்து இருவரும் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கினர். சிறிது நேரம் கழித்து அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டு படுத்தான். அவன் நெஞ்சில் படுத்துக்கொண்டு, அத்தான் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமே அது போல பேச மாட்டேன் என்றதும், நீ அப்படி பேசு, வாயை உடைக்கிறேன் என்று அவள் இதழ்களை கடித்தான். அத்தான் நீங்க குடிக்கலையா என்றதும், இல்ல என்று தலையாட்டி சிரிக்கவும், அப்புறம் எப்படி அத்தான் அந்த வாசனை வந்துச்சு என்று கேட்டவளிடம் தான் பாருக்கு சென்றதை கூறினான். பாருக்கு வந்தவன் ஒரு இருக்கையில் அமர்ந்து அந்த பாட்டிலையே குறு குருவென்று பார்த்தான். ச்சே, இதை ஏன் குடிக்கணும் என்று நினைத்தவன், நாளைக்கு போய் கையை காலை உடைச்சு தூக்கிட்டு வரணும், அப்புறம் எப்படி போறான்னு பாக்குறேன். கைபேசி அழைக்கவும் விக்கி தான் என்கவும், மச்சி மதிய கூட்டிட்டு நாங்க வரோண்டா என்று அணைத்து விட்டான். வாடி வா என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளிடம் விளையாடி பார்க்க நினைத்து அந்த கிளாஸில் இருந்ததை தன் சட்டையில் தெளித்து கொண்டு வீட்டிற்கு வந்து ஒன்றும் தெரியாதது போல் ஊஞ்சலில் படுத்து கொண்டான். அவள் வந்ததும், இன்னைக்கு உன்னை வச்சு செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு அவளை கண்டு கொள்ளாமல் மெத்தையில் போய் படுத்தவனுக்கு தெரியவில்லை அவள் தன்னை பந்தாட போகிறாள் என்று. அதன் பிறகுதான் அவள் நெஞ்சில் முகம் புதைக்கவும் வந்த வாசனையை கண்டு கொண்டு அவனை மொத்தி விட்டாள். நான் சும்மா மேலதான் தெளிச்சிட்டு வந்தேன் மது, ஆனா நீ குடுத்திய ஷாக்கு, எரும மாடு தடியா டே, இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல என்றதும், அத்தான் என்று வெட்கத்துடன் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். உன்னை அமைதியான புள்ளன்னு நினைச்சா நீ என்ன இவ்ளோ அராத்தா இருக்க என்று சொல்லிவிட்டு, தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேனே என்று மீண்டும் அவளை சீண்டினான். இந்த பக்கியும் அது தெரியாமல் கோபத்துடன் அவன் மேலேறி, ஓ தெரியாம கல்யாணம் பண்ணிட்டீங்களோ என்று அவன் தலைமுடியை பிடிக்க போக அவளிடம் மாட்டாமல் போக்கு காட்டியவன், மது கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு, அப்போதான் கரெக்டா இருக்கும் என்று சொன்னதும் விழித்தவள் பின்பு புரிந்ததும், ஐயே சீ சீ என்று இறங்க முயன்றவளை தடுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். என்னடி சீ, செமையா இருக்கு என்று அவள் காதில் ரகசியம் பேசினான். ஐயோ அத்தான் அவன் பேசுவதை கேட்க கூச்சம் தாங்காமல் அவன் வாயை அடைக்க தன் இதழை கொண்டு சிறை செய்தாள். சிறிது நேரம் கழித்து விக்கிக்கு கால் செய்தான். சிறிது நேரம் கழித்தே எடுத்தவன், ஏண்டா எருமை, கால் பண்ற நேரமாடா இது, வைடா முதல்ல. அது இல்ல மச்சி, நீ கூட நாங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி வச்சிடுவியோன்னு தான் கால் பண்ணினேன். போடா, நீங்க இப்ப அடிச்சுப்பீங்க, அடுத்த நிமிஷமே கூடிப்பீங்க என்றதும், அது எப்படி மச்சி கரெக்டா சொல்ற? உங்களை பத்தி தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டு போறேன், தொல்லை பண்ணாம வைடா என்றதும், மச்சி நான் தேர்ட் ரவுண்டு போக போறேன் என்றான். வைடா எருமை ஃப்ராடு, உன்னை பத்தி தான் தெரியுமே என்று சிரித்துவிட்டு காலை கட் பண்ணினான். ஐயோ இதெல்லாமா சொல்றது என்று தன் கையில் கிள்ளியவளை மெத்தையில் தள்ளி அவள் மீது படர்ந்தான். போதும் அத்தான், இதுக்கு மேல முடியாது என்றதும்,
அவளை அணைத்து கொண்டு திராட்சையை வாயில் அதக்கிக் கொண்டு தூங்கி போனான். 2 மாதங்கள் கழித்து மித்ரன் தலையை துண்டால் துவட்டி கொண்டிருந்தவள், அத்தா, எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, தலை சுத்துது, என்னன்னே தெரியல என்றதும் பதறியவன் அவளை மெத்தையில் அமர்த்தி ஹாஸ்பிட்டல் போகலாமாடா என்று கேட்டதும், இல்ல அத்தா, வேண்டாம், நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவளை படுக்க வைத்து தன் அம்மாவிற்கு அழைத்து உணவை அறைக்கே அனுப்புமாறு கூறி வைத்தான். சிறிது நேரத்தில் முத்து வரவும் சாப்பாடை வாங்கி கொண்டு அவளை எழுப்பி ஊட்டிவிட்டான். 2 வாய்தான் ஊட்டிவிட்டான். உடனே குமட்டிக் கொண்டு குளியலறைக்குள் ஓடியதும் பதறியவன் அவள் பின்னால் சென்றான். அவள் வாந்தி எடுக்கவும் தலையை பிடித்தவன் பின் எதுவும் முடியாமல் அத்தான் என்றவள் அவன் மீதே மயங்கி சரிந்தாள். மது என்றவன் அவளை தூக்கி வந்து மெத்தையில் கிடத்தி அவள் கன்னத்தை தட்டி, மது, மதுமா, மதுக்குட்டி என்று பதறினான். தண்ணீரை தெளிக்கவும் கண் விழித்தவள் அவனை அணைத்து கொண்டு சோர்வாக படுத்து கொண்டாள். என்னடா பண்ணுது என்று பரிதவித்தவனை பார்த்து, ஒரு மாதிரி மயக்கமா இருக்காத்தான் என்றதும், இருடா, நான் அம்மாவை கூப்பிடுறேன் என்று தன் அறைக்கு அழைத்தான். அவன் அறைக்கு வந்ததும் சோகத்துடன் அமர்ந்திருந்த மகனை பார்த்ததும், என்ன மித்ரா, என்ன ஆச்சு? அவரை இடுப்போடு அணைத்தவன், மா, மதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல என்று சிறு பிள்ளை போல் கூற தன் குட்டி மித்ரனை கண்டவர் மதுவிடம் விசாரித்தார். மித்ரா, ஒன்றும் இல்லப்பா, டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லு, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் என்றவரை புரியாமல் பார்த்தவன் டாக்டருக்கு அழைத்தான். டாக்டர் வந்ததும் செக் பண்ணியவர் அவனை மெடிக்கல் சென்று வாங்கி வர சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்தார். அதை பார்த்து இன்பமாக அதிர்ந்தவன் மதுவை பார்த்துவிட்டு உடனே மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று வாங்கி வந்தான். வாங்கி வந்த கிட்டை மதுவிடம் கொடுத்து அனுப்பினார். அவள் வெளியே வந்து அந்த அட்டையில் 2 கோடுகள் காண்பிக்கவும், கங்க்ராட்ஸ் மித்ரேஸ்வரன், நீங்க அப்பா ஆக போறீங்க என்று விட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க, சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் என்று கிளம்பி விட்டார். மதுவின் தலையை தடவி விட்டு அவர்கள் இருவருக்கும் தனிமை வேண்டுமென சனாவும் கீழே சென்றார். மதுவை பாய்ந்து அணைத்தவன், மது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டி என்று அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். நமக்கு குழந்தை பிறக்க போகுதா அத்தா? எனக்கு உங்க போலவே குட்டியா அழகா ஒரு பையன் வேணும் அத்தா. நோ, எனக்கு ஒன்ன போலவே பொண்ணு தான் வேணும் என்கவும், சரி, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாப்பா வந்துரும் என்று குதூகலித்தவள், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் அத்தான் காரணம். எங்கேயோ இருந்த என்ன கல்யாணம் பண்ணி பாசமா பார்த்துக்கிட்டு, யாரையும் ஒரு சொல் என்ன சொல்ல விடாம என்னை பாதுகாத்து, என்னை இதுவரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு இனியும் நல்லா பார்த்துப்பீங்க. நான் இப்படி ஒரு வாழ்க்கைய கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல அத்தா என்று அவன் நெஞ்சில் புதைந்து கண் கலங்கினாள். அவள் அழுவது பொறுக்காமல், மது, இனிமே திராட்சையோட சேர்த்து பாலும் குடிக்கலாமில்ல என்று அவள் மாங்கனியை அழித்ததும், போங்க, அதெல்லாம் பாப்பாக்கு தான், உங்களுக்கு இல்ல, நீங்க பேட் பாய், ஷீ என்று வெட்கப்பட்டாள். பின்பு இருவரும் மருத்துவமனைக்கு சென்று உறுதி செய்து கொண்டு வந்தார்கள். விக்கியிடம் கால் பண்ணி சொன்னான், மச்சான், நான் அப்பா ஆக போறேன்டா. வாவ், கங்க்ராட்ஸ் டா, சூப்பர் மச்சி. அப்ப சீக்கிரம் குட்டி மித்ரன் வெல்கம் பண்ணலாம் என்று ஆர்ப்பரித்தான். மது உண்டாகி இருக்கிறாள் என்று தெரிந்ததிலிருந்து மித்ரன் இந்த உலகில் இல்லை. ஏற்கனவே மதுக்குட்டி மதுக்குட்டி என்று கொஞ்சி திரிபவனுக்கு அவள் வயிற்றில் இன்னொரு குட்டி இருக்கிறது என்று அறிந்த பின் சொல்லவும் வேண்டுமா? அவள் வேகமாக குனிந்தாலே, மது, பாத்துடி, எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ற என்று அதட்டுவான். அதற்கு அவளோ, அத்தான், ரொம்ப பண்றீங்க என்று சுகமாக சலித்து கொள்வாள். அவ்வப்பொழுது வாந்தி மயக்கம் என்று அவளை பாடாய் படுத்த மித்ரன் எந்நேரமும் அவளுடனே இருந்தான். ஆஃபீஸ் ஒர்க் அனைத்தையும் வீட்டிலிருந்தே பார்த்து கொண்டு அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருப்பான். அன்றும் அப்படித்தான். அவளை தன் தோளில் சாய வைத்து அவள் தலையை ஒரு கை கோத மறு கை மடியிலிருந்த மடிக்கணினியில் வேலை பார்த்தது. அப்பொழுது அவள் அவனை விட்டு எழவும், என்னாச்சு மது என்று பதட்டமாக எழ, அத்தான், ரெஸ்ட் ரூம் தான் போறேன், வேற ஒன்றும் இல்லை என்று கையை காட்ட, சரி வா, நான் கூட்டிட்டு போறேன் என்று அவள் அருகில் வர தலையில் அடித்து கொண்டவள், அத்தான், இது உங்களுக்கே ஓவரா தெரியல என்கவும், அப்படியா சொல்ற?
என்று ஒற்றை புருவம் உயர்த்தி வினவ, அந்த பாவனையில் சொக்கி போனவள் அவனை வந்து அணைத்து கொண்டு அவனது இடது மார்பில் பல இச்சுக்களை வாரி வழங்கினாள். அவளை அப்படியே தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன், மது, உனக்கு ஏதாவது வேணுமா? நீ ஏன் என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேங்கிற என்று அவள் நாடியை உயர்த்தி அவள் கண்களில் தன் கண்களை கலக்க விட்டவாறு கேட்டான். நான் வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாமே எனக்கு நீங்க தந்துடுறீங்க அத்தான். போடி, பொய் சொல்லாத. அட, உண்மையா அத்தான்? இல்ல, நீ என்கிட்ட எதுவுமே ஆசையா கேட்கறது இல்ல என்று முகம் வாடினான். அவன் உதட்டை கிள்ளி முத்தமிட்டவள், எனக்கு எப்பொழுதும் நீங்க தான் அத்தான் வேணும். எப்பொழுதும் எங்கேயும் என் கூட இப்படியே இருக்கணும். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசையே என்று கூறியவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை அவனை கதறவிடப் போவது. அவளை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டவள், மது, உன்னை போலவே எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணுண்டி என்று கிசுகிசுத்தான். எனக்கு உங்களை போலவே பையன்தான் வேணும். அவனும் உங்களை போலவே என் கூடவே இருக்கணும் என்கவும், நோ மது, நான் மட்டும்தான் உன்னை சுத்திட்டே இருப்பேன் என்றவன் அவள் வயிற்றில் கை வைத்து, டேய் மகனே, என் மதுக்குட்டி எனக்கு மட்டும்தான், வேணும்னா அப்பப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன் என்று தன் பிள்ளையிடம் இப்பொழுதே டீல் பேசினான். அவன் பேசியதை ரசித்தவள், அத்தான், உங்களை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை என்று சிரிக்க, அவனுக்கு மட்டும் இல்லை மது, உனக்கும் தான். உனக்கு எப்பொழுதும் நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த குட்டி பையனெல்லாம் எனக்கு அப்புறம்தான், சரியா என்கவும், சரியத்தான், இப்போவாச்சும் என்னை விடுறீங்களா என்கவும் சரி என்று அவளை விட்டான். மது மித்ரன் தம்பதியருக்கு மது சொன்னது போலவே ஆண் குழந்தை குட்டி மித்ரனேதான். அதுவும் மருத்துவமனையில் வலியில் மது அலறும் போது, என் மதுவை என்ன பண்றீங்க, விடுங்க என்று கதவை உடைக்க ஆரம்பிக்க அவனை உள்ளே விட்டு அவள் பக்கத்திலேயே இருக்கும்படி கூற, அதன் பிறகு அவன் அலறினான். ஐயோ மதுக்குட்டி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா குழந்தையே வேணான்னு சொல்லியிருப்பனே. என்னால தானே இப்போ உனக்கு இவ்வளவு கஷ்டம், என்னை மன்னிச்சிடுடா என்று அவளிடம் வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்ட, அங்கிருந்த செவிலியரும் மருத்துவர்களும் சிறு சிரிப்போடு தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தனர். மருத்துவரோ, வலி வரும்பொழுது நல்லா புஷ் பண்ணுங்கம்மா, வந்துடும் என்கவும் மது தலையை ஆட்டினாள். அவள் வலியில் ஒவ்வொரு முறையும் அலறும் பொழுதும் இவன் கண்ணில் இரத்த கண்ணீர் ஆறென பெருகியது. அவனை பொறுத்தவரை இனி அடுத்த குழந்தைக்கு தடாதான். சிறு நேரத்தில் வலியில் மது கட்டிலின் கம்பியை பிடிக்க அவள் கைகளில் தன் கையை கொடுக்க, அதன் பிறகுதான் அவன் உணர்ந்தான் அவள் தாங்கும் வலி எவ்வளவு என்பதை. வலி வரவும் மூச்சை பிடித்து கொண்டு புஷ் பண்ண அவர்களின் மகனும் படுத்தியது போதும், இனி என் அப்பா தாங்க மாட்டார் என்று நினைத்தான் போலும். குட்டி மித்ரனாகவே வெளியில் வந்துவிட்டான். அவள் சோர்ந்து போய் மூச்சு வாங்கவும் அவளை அப்படியே அணைத்து கொண்டவன், சாரிடா, என்னாலதான், சாரி மதுக்குட்டி என்று அழுது கரைய, அந்த நிலையிலும் தன் கணவனை கண்டு சிரிப்பு தான் வந்தது. இப்போ எதுக்கு அத்தான் இவ்வளவு அலப்பற? நம்ம குட்டிய பாருங்க, நான் சொன்னது போல குட்டி மித்ரன் தானே, போங்க போயிட்டு அவன் கூட சண்டை போடுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு டயர்டா இருக்கு என்று கண்களை மூட மருத்துவர் அவனிடம் காஃபி டீ ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க சார் என்கவும் வெளியில் விரைந்தான். வெளியில் தன் அன்னையை பார்த்ததும் தன்னையும் இப்படித்தானே வலியை தாங்கி பெற்று எடுத்திருப்பார் என்று நினைத்தவன் அவரை அணைத்தவன் மீண்டும் டேமை திறந்து விட்டான். பின் காஃபியை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல அங்கு கண்ட காட்சியில் காண்டாகி விட்டான். அவன் புத்திரன் தன் சிறு கைகளால் அன்னையை அணைத்து கொண்டு தன் பசியாறி கொண்டிருக்க, மது என்று புகார் வாசிக்க ஆரம்பிக்கவும், அத்தான் என்று அதட்டினாள். இது ஏன் இடம் என்று மல்லுக்கு நிற்க, ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டாள். அவளுக்கு பிரசவ வலியே மறந்து போய்விட்டிருந்தது மித்ரனின் செயலில். அவளுள் ஓடியதெல்லாம் மித்ரனை இனி எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்றுதான். அந்த சின்ன குட்டிக்கு பெயர் தமிழ்வேந்தன். ஆனால் தந்தையை தன் தாயிடம் நெருங்க கூட விடமாட்டான். தன் தாயிடம் தந்தை நெருங்கி அமர்ந்திருந்தாலே உர் என்று முறைத்து பார்த்து தன் செப்பு இதழ்களை பிதுக்கி கொண்டு அழ ஆரம்பித்து விடுவான். மித்ரன் விலகியதும் தன் 4 பற்களை காட்டி அழகாக சிரிப்பான். சரியான வில்லனா இருப்பான் போல, என் பொண்டாட்டி பக்கத்துல கூட உட்கார விட மாட்டேங்கிறான் என்று புலம்புவதை பார்த்து சிரித்தாள் மதி.
அன்றும் தன் தாயிடம் பால் குடித்து கொண்டிருக்கும் வேளையில் மித்ரன் வந்ததை எப்படித்தான் அறிந்தானோ தெரியவில்லை. தலையை நீட்டி தன் தந்தையை பார்த்து முறைத்தான் தன் குட்டி கண்களால். அப்பொழுது வேண்டுமென்றே அவனை பார்த்து கொண்டே தன் மதுக்குட்டி கன்னத்தில் அழுத்தி இச்சு கொடுத்ததும் வீல் என்று கத்த ஆரம்பித்தான். அத்தான், ஏன் இப்போ இப்படி பண்ணீங்க, அழுகிறான் பாருங்க என்று தன் மகனை சமாதானப்படுத்தினாள். அவன் உடனே எழவும் அழுகையை நிறுத்தி தன் பற்களை காட்டி சிரித்தான். அவன் சிரிப்பில் மயங்கியவன், டேய் மகனே, நான் கொஞ்சமா குடிச்சிட்டு நம்ம பிள்ளைக்கு வேணும்னு விட்டு வச்சா அந்த பாலையே குடிச்சிட்டு எனக்கே நீ வில்ல வேலை பாக்குறியா? இருடா, உனக்கு வைக்காம மொத்தத்தையும் நானே குடிச்சிடுறேன். அப்போ என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம். அத்தான், சின்ன பிள்ளைகிட்ட பேசுற பேச்சா இது என்று அதட்டியதும் என்ன புரிந்ததோ அந்த சின்ன குட்டிக்கு. கை தட்டி சிரித்தான் தன் தந்தையை பார்த்து. சரியான கேடி பய பிள்ளையா இருக்கும் போல. மச்சான், ஏதாவது ஒரு வழி சொல்லுடா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்று ஏதோ கப்பலே மூழ்கிவிட்டது போல் தலையில் கை வைத்து தன் முன் அமர்ந்திருந்த தன் நண்பனை வெட்டவா குத்தவா என்பது போல் பார்த்தான். வேறு யாரு, எல்லாம் நம்ம பாவப்பட்ட விக்கிதான். ஆனால் மக்களே, ஒரே ஒரு நண்பனை வைத்துக்கொண்டு இவன் பாடு இருக்கே. ஏண்டா டேய், உன்னை நண்பனா வச்சிருக்கிறதுக்கு நான் தாண்டா தலையில கை வச்சிட்டு இருக்கணும் என்று சலித்து கொள்ள, என்னடா மச்சான் என்று அவனை கட்டி அணைத்து கொண்டு பாவமாக கேட்டான். இப்படி பாவமா முகத்தை வச்சே எல்லாத்தையும் கவுத்துடுடா என்று தானும் அணைத்து கொண்டவன், ஏண்டா மச்சான், இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன, எனக்கு நல்லா தாண்டா இருக்கு, ஆனா பாக்குறவங்க தான் தப்பா நினைப்பாங்க என்று மித்ரன் கூற விக்கி புரியாமல் பார்த்தான். யார தப்பா நினைப்பாங்க? வேற யார, நம்ம 2 பேரையும் தான். நம்ம 2 பேரையும் தப்பா நினைக்க என்ன மச்சான் இருக்கு? இப்படி நடு ரோட்ல கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னா தப்பா நினைக்காம என்னடா செய்வாங்க என்று சிரித்தபடி கேட்க, அடச்சி கருமம் பிடிச்சவனே, தள்ளுடா, என் குயின் வீட்ல எனக்காக காத்துட்டு இருப்பா என்று அவனை விட்டு நகர விக்கியை நோக்கி தன் இரு கைகளையும் நீட்டி, மச்சான், பொண்டாட்டி வந்ததும் நண்பனை நடு ரோடுன்னு கூட பார்க்காம அம்போன்னு விட்டுட்டு போறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா என்கவும், டேய் போடா போடா, உன் டகால்டி வேலைய என்கிட்டயே காட்டுறியா? உன் பிள்ளை விடலைன்னு நீ சும்மா இருந்த, இதை என்ன நம்ப சொல்ற? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பிக்காளி பயல. நேத்து எப்படியும் 5 ரவுண்டாவது போயிருப்ப. உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஓடிடுடா என்று அவனை விரட்ட மித்ரன் சிரித்து கொண்டே அவனிடம் இருந்து தப்பி ஓடியவன், மச்சி, கணக்கு தப்பா சொல்றடா, 5 இல்ல 6 மச்சான் என்று ஓட, அட நாயே, நான் 3 தாண்டா என்று ஸ்டன் ஆகி நிற்க, வயசாயிடுச்சு மச்சான் உனக்கு, அதான் ஏதும் வேலை செய்யல போல என்று கிண்டல் பண்ண, அடிங்க இருடா, உன் மகன் கிட்ட உன்னை போட்டு கொடுத்தால்தான் சரிப்படுவ பாடவா என்று அவனை 4 மொத்து மொத்தினான். ஆமா மச்சான், எப்போ நந்தன் வரான்? இன்னும் 1 வாரத்துல வரான்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை குறைஞ்சிடும், அடிக்கடி ஓட தேவையில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என் ஏஞ்சல் காத்துட்டு இருப்பாங்க என்கவும், மச்சான், ஏஞ்சல் வந்ததும் குயினை டீலில் விட்டுட்டியா? என் குயின் இல்லைனா ஏஞ்சல் இல்லடா, 2 பேரும் ஒரே மாதிரி தான் என்று தன் மகளையும் மனைவியையும் நினைத்தபடி விக்கி கூறினான். ஆம் மக்களே, விக்கி ராணி தம்பதியருக்கு தனுஷா என்ற மகள் இருக்கிறாள். அது என்ன மாய மந்திரமோ தெரியவில்லை, பெண் பிள்ளைகள் என்றாலே தகப்பனுக்கு தனி பிரியம் போல. இங்கு விக்கியை அவன் வீட்டில் விட்டுவிட்டு தன் அறைக்கு வந்த மித்ரன் கண்டதென்னவோ தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்ததை தான். மது ஒரு கழித்து படுத்திருக்க தன் மார்பில் முகம் புதைத்து படுத்திருந்த மகனின் உடலை தட்டி கொடுத்தவாறு இருவரும் நல்ல உறக்கத்தில் இருந்தனர். மதுவின் பின்னோடு சென்று படுத்து கொண்டவன் அவள் இடையில் தன் கையை படரவிட்டு, மது என்று அவள் காதில் கிசுகிசுத்தான். அத்தான் என்று பிள்ளையை தட்டி கொடுக்க, ஏய் மது, இந்த பக்கம் திரும்புடி. அத்தான், தூக்கம் வருது, இப்போதான் குட்டி தூங்க ஆரம்பிச்சான், சத்தம் போடாதீங்க, எழுந்துற போறான் என்று தூக்கத்தில் கூற, அடியே, இப்போதான் தூங்க ஆரம்பிச்சானா? இதைத்தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும். எப்படியும் இன்னும் 2 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டான், அதுக்குள்ள தக்காளியை தெறிக்க விடலாம் என்று கணக்கு போட்டவன் எதற்கும் யோசிக்கவில்லை. மெதுவாக
எழுந்து வந்தவன் மதுவிடம் பால் குடித்துவிட்டு படுத்துறங்கியவனை அலுங்காமல் குலுங்காமல் மெதுவாக கையில் ஏந்தியவன் பக்கத்திலுள்ள தொட்டியில் படுக்க வைத்து மெதுவாக ஆட்டிவிட அவன் நல்ல நேரம் போல குட்டி எழவில்லை. அப்பாடா என்று நிமிர்ந்தவன், இவ இப்போதான் கும்பகர்ணனுக்கு தங்கச்சின்னு நிரூபிக்கணுமா? அவள் அருகில் சென்று அணைத்து படுத்து கொண்டவன், அடியை மது, மதுக்குட்டி என்று கொஞ்சி கொஞ்சி அவளை தன் பக்கம் திருப்பினான். மதுமா, என்னடி பகல்ல தூக்கம் என்று அவள் திரட்சியில் முகத்தை வைத்து புரட்ட, அவன் தலையை அங்கேயே அழுத்தி பிடித்து கொண்டவள், அத்தான் தூக்கம் வருது, வாங்க தூங்குங்க என்று அவனையும் தட்டி கொடுத்து தூங்க வைக்க போக, காரியத்தையே கெடுத்தா என்று நினைத்த மித்ரன், மதுக்குட்டி எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுதுடி, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல என்று கூற தூக்கத்திலிருந்து அடித்து பிடித்து எழுந்தாள். அவன் உடலை தடவி கழுத்தில் கை வைத்து பார்த்து, என்ன ஆச்சு அத்தான் என்று தொட்டு தடவ, அவள் செய்கையை என்றும் போல் இன்றும் ரசித்தவன் வெளியே அவளிடம், மது என்னன்னு தெரியலடி, உள்காய்ச்சல் போல, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா எல்லாம் நல்லாதான் இருக்குன்னு சொல்றான். அப்புறம் வரும் வழியில தான் ஒரு பாட்டி சொன்னாங்க, தாய்ப்பால் குடிச்சா எந்த நோயா இருந்தாலும் பின்னங்கால் பெடரியில அடிக்க ஓடிடுமா என்று அவள் செழுமைகளை பார்த்தவாறே எச்சில் விழுங்க கூறினான். தன்னவனை பற்றி அறியாதவளா அவள்? கள்ளன் எப்படி போய் சொல்றான், என் செல்ல அத்தான் என்று உள்ளுக்குள் கொஞ்சிக் கொண்டு வெளியில் ஒன்றும் தெரியாதவள் போல, அச்சோ அப்படியாத்தான், இப்போ என்ன பண்றது என்று கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு எங்கு எங்கு என்று தேடினாள். அவன் முகம் போன போக்கை பார்த்தவள், சரியத்தான், குட்டி கொஞ்சம் வச்சிட்டு நீங்க குடிச்சிடுங்க என்று அவனை இழுத்து தன் மேல் போட, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா என்பது போல் 2 தக்காளிகளில் எதை எடுக்க எதை விட என்று தெரியாமல் திண்டாட, மது இது சரிப்பட்டு வராது என்று அவன் வாயில் ஒன்றை திணிக்க லபக்கென்று வாயில் வாங்கி தன் வேலையை தொடங்கிவிட்டான். முட்டி முட்டி மோதி அப்பு குட்டி குடத்தை காலி செய்தவன், இந்த குட்டி பயலுக்கு மிச்சம் வைக்கவே மாட்டேன், என்ன கத்துறான் என்று தன்னவளின் எழில் கோலங்களை அளந்தவன் முக்கடலில் மூழ்கி முத்தெடுக்க ஆரம்பித்து விட்டான். இந்த 2 வருடங்களில் மித்ரநந்தன் லண்டனிலிருந்து தன் தாய் நாட்டிற்கு வந்து தங்கள் பிசினஸில் பாதியை அவன்தான் பார்த்து கொள்கிறான். வான்மதி தன் படிப்பை முடித்ததும் மது மித்ரனிடம் சொன்னாள். இப்பொழுது வான்மதி மித்ரநந்தன் பொறுப்பேற்று நடத்தும் கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறாள். மித்ரன் வீட்டில்தான் தங்கி வேலைக்கு செல்கிறாள். அன்று மித்ரநந்தன் வேலை முடிந்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். அப்பொழுது ஹாலில் அமர்ந்து வான்மதி வேந்தனை கொஞ்சிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவன் வருவதை பார்த்து டிவியில் டோரா புஜ்ஜி ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து சொல்வது போல், வேந்து கண்ணா, குரங்கு பாருடா, குரங்கு வந்துடுச்சு என்று வேண்டுமென்றே சத்தமாக சொன்னாள். அவளை முறைத்தவன், இருடி, வீட்டுக்கு வந்தா தைரியம் வந்துருமா, உனக்கு இருக்கு என்று மனதுள் கருவியவன் தன் அறைக்கு வேகமாகச் சென்றான். சிறிது நேரம் கழித்து வான்மதி வேந்தனை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். அப்பொழுது யாரோ குதிப்பது போல் தொப்பென்று சத்தம் கேட்கவும், பயப்படாமல் இது தனக்கு பழகிய விஷயம் என்பதால் மெதுவாகவே திரும்பினாள். நந்தன் தான் பால்கனி வழியாக இவள் அறைக்கு வந்திருந்தான். அப்பொழுதும் வேந்தனிடம், குரங்கு வந்துருச்சுடா என்று சொன்னதும், நான் நான் உனக்கு குரங்காடி என்று கேட்கவும், ஆமா குரங்குதான், வால் இல்லா குரங்கு, இப்படி பால்கனி விட்டு பால்கனி தாவி குதிக்கிற நீ குரங்கு தாண்டா என்று சொன்னார். இவர்கள் சண்டை சுவாரஸ்யமாக இருந்ததுவோ சின்னவன் இவர்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். ஆபீஸ்ல அப்படியே பம்முற, இங்க வந்தா மட்டும் தைரியம் வந்துடுச்சா என்று நக்கலாக வினவவும், ஆமாண்டா, இப்ப அதுக்கு என்ன என்றவளை பார்த்து முறைத்தவன் அவள் கையில் இருந்த வேந்தனுக்கு, குட் நைட்டா செல்லக்குட்டி என்று கன்னத்தில் முத்தமிடும் போது இவள் முகத்தை திருப்பவும் அதை பார்த்து உடனே அவளை இழுத்து கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தான். அந்த அதிர்ச்சியில் வாயை ஆவென பிளக்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவள் இதழை சிறை செய்தான். இதை கண்ட வேந்தன் இருவர் தலையோடு தன் தலையை முட்டினான். இந்த கேடி குட்டி அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வில்லம் போல. ஆனால் அந்த கேடிக்கே மித்திரன் தகப்பன் இல்லையா? அந்த கேடி விட்டு வைத்த மிச்சத்தை இந்த கேடி பால் குடத்தில் முட்டி முட்டி குடத்தை காலி பண்ணி கொண்டிருந்தான்.
மோகங்கள் என்றென்றும் தொடரும். இத்துடன் மோகத்தில் முக்குளிக்கவா அழகே கதை நிறைவடைகிறது. கதையை படித்தவர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி. உங்கள் சஹானா லக்ஷ்மன்.